இந்த மாதிரி நீங்கள் செங்கோலை கொண்டு வந்து வைக்கிறது, நீங்கள் இந்து சார்ந்து எதையாவது செய்தால் இவங்களுக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா இவங்க எஜமானர்களுக்கு போய் இவங்க பதில் சொல்லணும். இல்லைங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா, பார்த்துக்கலாண்ணா, தமிழ்நாடு எப்படி நம்மக்கிட்ட தான் இருக்குண்ணா, அப்படிலாம் போய் கெஞ்சணும். ஸோ ஜூன் 4க்கு அப்புறம் என்ன ஆகும்? திமுகவை சார்ந்தவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். அண்ணாமலையா அந்த இடியோ அல்லது நீதிமன்றமோ இவர் கொடுக்கக்கூடிய தகவல்களை வைத்தோ அல்லது புகாரை வைத்தோ அல்லது அவர்களுக்கு கிடைத்த துப்பை வைத்தோ புகார்களை வைத்தோ அவங்க நடவடிக்கை எடுத்து திமுகவை தண்டிப்பதன் மூலமாகத்தான் அதை திருத்த முடியும். திமுகவை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணோம், வேற வழியே கிடையாது. அவங்க திருந்துற மாதிரியே தெரியுது, எல்லாமே தப்பு தப்பா பண்ணுறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புறந்தள்ளினாலே போதும். திமுகவை எதிர்த்தா அதிமுக தொண்டன் அண்ணாமலை பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த 2வது ஜெனரேஷன் ஒவ்வொருத்தரும் இந்த 12 குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா திமுகவில், அந்த 12 குறுநில மன்னர்களுடைய அடுத்த ஜெனரேஷன் வெளிநாடுக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, எல்லாம் சுற்றுதா, நிறைய தவறுகளை செய்து பழகிவிட்டாங்க. இன்னும் போதையை அதிமுக கட்டுப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. அதிமுக அரசு நடக்கும்போது போலீஸ்க்கு சுதந்திரம் இருக்கும், அதனால் பெரிய தப்புக்கள் நடக்காது. திமுகவில் இருக்கும்போது போலீஸ் சுதந்திரமே இருக்காது, அதனால் பெரிய தப்புக்கள் நடக்கும். இதுதான் வித்தியாசம். அப்போ அதை கொண்டு வந்தது அண்ணாமலை தானே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு தெரியாதா? பொன்முடி ஐயா கிட்ட 9,000 கோடி சொத்து இருக்கு, டிஆர் பாலு ஐயா கிட்ட 10,000 கோடிக்கு மேலே சொத்து இருக்கு, அல்லது ஜெகத்ரட்சகன் ஐயா கிட்ட 60,000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னாங்களே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் சனாதனவாதி தானே. முத்துராமலிங்க ஐயா தேவர்கிட்ட தானே போய் நிற்கிறீங்க, வள்ளலாரை தானே கும்பிடுறீங்க, நல்ல மானமுள்ள ரோஷமுள்ள சாதியை தேர்ந்தவங்க தானே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜெயலலிதா இருந்தால் அப்படியே பண்ணியிருப்பாங்க, தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. அவங்க அரசியலே வேற. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர், துக்ளக் வாசகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது, கன்னியாகுமரிக்கு வருவது ஒரு பெரிய இம்பேக்ட், அரசியல் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இது அவர் வரது ஒரு ட்ராமாக்காக தான் வராரு, தமிழ்நாட்டு மேலே எந்த ஒரு நலனும் அவர் அக்கறையும் எதுவுமே இல்லை அவருக்கு அப்படின்ற மாதிரி திமுக சேர்ந்த மனுஷபுத்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. விவேகானந்தர் வந்தார், அவர் ஒரு இடத்துல தியானம் பண்ணார், அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அது தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு, இந்த 3 மாநிலம் பிரியறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சி, இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி நாளைக்கு இதுவே 2 துண்டாக கொங்கு நாடு தனியாக மற்ற தமிழகம் தனியாக பிரிக்கப்பட்டால் அது வேற ஒரு நாடு. ஆனால் நான் வர்றது எதுக்காக அப்படின்னா, அங்கே விவேகானந்தர் ஐயா தியானம் பண்ணார், அந்த இடத்துல நான் தியானம் பண்ணுறேன். இந்த தேர்தலில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா, போன தேர்தலையும் நான் தான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சத்ரபதி சிவாஜி ஐயாவுடைய இடத்துல போய் தியானம் பண்ணேன். 3 தேர்தலாகவும் நான் அதை பண்ணுறேன். இல்லை, மோடி இங்கே கன்னியாகுமரி வரக்கூடாதுன்றது திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி கட்சிகள் கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்துருக்காங்க. கொடுக்கத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, இப்போ மமதா சொல்கிறாங்க இல்லையா, மோடி அவர்கள் எங்கே வேணாலும் தியானம் பண்ணட்டும், ஆனால் அது டிவியில் வந்ததுன்னா நான் புகார் கொடுப்பேன். டிவியில் அவர் எதுக்கு வர வைக்கிறாரு? சில்க் ஸ்மிதா ஒரு ஆப்பிள் கடிச்சு கீழே போட்டுச்சுங்க, அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? சில்க் ஸ்மிதாவை சொன்னாங்க இல்லை, அந்த ஆப்பிள் சொல்லிச்சா? பத்திரிக்கைக்காரன் சொல்லுவான், ஏன்னா அவனுக்கு அதில் ஒரு மேட்டர் இருக்குது. ஒரு ஆப்பிளை கடிச்சு துப்பி கீழே போட்டாங்க, அந்த ஆப்பிளை ஒருவர் எத்தனையோ ரூபாய்க்கு வாங்கிட்டு போனார். இது பத்திரிக்கைக்காரன் உங்களுக்கு சொன்னது. சிலக்ஸ்மிதா கூப்பிட்டாங்களா, நான் ஆப்பிள் சாப்பிட போகிறேன், நான் எல்லா பத்திரிக்கையாரும் வாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு நல்லவரோ அல்லது ஒரு யோகியோ ஒரு இடத்துல போய் ஒன்று பண்ணால் பத்திரிகையாளர்கள் அங்கே வருவாங்க. இப்போ நீங்கள் மால்டீவ்ஸ் போயிருந்தீங்கன்னா பத்திரிகையாளர் அங்கே போயிருப்பாங்க. எதுக்கு இவர் மால்டீவ்ஸ் போகிறாரு? மால்டீவ்ஸு, மலேசியா, சிங்கப்பூர் தான் இந்த ஹவாலாக்கு மெயினான ஒரு இடம். அதில் ஏதாவது நடக்குதான்னு துப்பறிகிறதுக்காக போவாங்க. நீங்கள் பாவம் நல்லபடியாக தேர்தல் வேலையை செஞ்சிட்டதுனால நிம்மதியாக ஒரு ரிசார்ட்டுக்காக போயிருப்பீங்க. நீங்கள் ஒரு ரிசார்ட்டில் குடும்பத்தோடு 4 பேரோடு இருந்துட்டு வரணுங்கிறதுக்காக நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் பத்திரிகையாளர் அங்கே எதுக்கு வருவான்? ஏதாவது தப்பு இருக்குமா? ஏன் இவர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்? நீங்கள் கருமத்தம்பட்டியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கூட அந்த இடத்துக்கு பத்திரிக்கையாரன் வருவான். எதுக்கு இவர் கருமத்தம்பட்டியை தேர்ந்தெடுத்தார் அப்படி சொல்லி வருவான். அந்த மாதிரி இவர் போய் தியானம் பண்ணுறாங்கன்னா பத்திரிகைக்காரங்க வருவாங்க, வந்தால் அதை டிவியில் கொடுப்பாங்க. இல்லை, கன்னியாகுமரி வரதுனால ஏதாவது இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஏதாவது மறைமுக சந்திப்பு? போன முறை அவர் தியானத்துக்கு வர்றவர் எதுக்குங்க சந்திக்க போகிறாரு? இவர்கள் ஏதாவது போய் தியானத்துக்கு வர்றவர் சிந்திக்கவே கூடாது, சந்திக்கிறது கொடுங்க. தியானத்துக்கு வர்றவர் தியானத்தில் இருப்பார், அவ்வளோதான். ஏங்க, ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டிங் பேசியிருக்காரு 45 நாளில்.
பல ரோட் ஷோ நடத்தியிருக்காரு, 26 பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, வெவ்வேறு விஷயங்களில் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் 3 நாள் கேப் வருது, திருப்பி 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் தான் பிரதமர், திருப்பி பழைய வேலைகள்லாம் தொடங்கிடும். 125 நாளைக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காரு, இந்த 125 நாள் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு. ஆல்ரெடி 26 வருஷம் 24 வருஷம் அமிர்த் கால்னு சொல்கிற இந்த 75-100 ஆகிற இந்தியாவுடைய 100 ஆண்டு கால இதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காரு. 2047க்கு திட்டம் வச்சுருக்காரு. அவர் வேலை செய்ய போகிறார். நடுவில் ஒரு கேப்பில் ஒரு இடத்துல அவர் உட்கார்றாரு. தியானம் பண்ணால் தியானம் பண்ணிட்டு, தூங்கினா தூங்கட்டும். அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? என்ன தெரியுமா கவலை? ஹிந்து துணி வந்ததுன்னா இவங்களுக்கு பிரச்சனை. இன்னொரு 100 வருஷத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, இந்தியா எப்படியாவது ஆட்டையை போட்டு பிரிட்டிஷ் காலனி கொடுத்துடணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு கடந்த 100 வருஷமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இதை இந்த மாதிரி நீங்கள் செங்கோலை கொண்டு வந்து வைக்கிறது, நீங்கள் இந்து சார்ந்து எதையாவது செய்தால் இவங்களுக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா இவங்க எஜமானர்களுக்கு போய் இவங்க பதில் சொல்லணும். இல்லைங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா, பார்த்துக்கலாண்ணா, தமிழ்நாடு எப்படி நம்மக்கிட்ட தான் இருக்குண்ணா, அப்படிலாம் போய் கெஞ்சணும், பேசணும். யார் எஜமானர்கள்? இருக்கிறவங்க பிரிட்டிஷ் காலனியில் இருக்கிறவங்க தான் எஜமானர். 100 வருஷமாக யார் இங்கே உட்காந்து வேலை செய்கிறான்? இந்த நாட்டை பிரிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட யார் வேலை செய்கிறாங்க? 68% ஓபிசி சார் இந்தியாவில், எல்லா இடத்துலையும். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, அந்த காலத்திலே பிரிட்டிஷ் காலத்திலே நீங்கள் சென்சஸ் எடுத்தீங்கன்னா அன்றைக்கி அதை வேறு பேரில் கூப்பிட்ருப்பாங்க, ஆனால் அது ஓபிசி தான். சேர்த்திங்கன்னா அந்த அந்த ஓபிசி தான் காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி உட்காந்து நீங்கள் வருத்தப்படுறீங்க, ஐயோ ஓபிசிக்கு எதுவுமே கிடைக்கலையே. நீங்கள் மினிஸ்ட்ரி கொடுத்தீங்களா? நீங்கள் அந்த ஓபிசியை உருவாக்குறதுக்கு ஏதாவது பார்த்தீங்களா? இந்தியாவில் யாருமே அப்படி பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய வேலைக்காக, என்னுடைய வேலைக்காகத்தான் பார்ப்பாங்க. ஓகே, சந்தில் சில சிபாரிசுகள்லாம் வரும். இந்த குடும்ப கட்சி, திமுக மாதிரி குடும்ப கட்சி இருந்தால் மச்சினிச்சியோட பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், இல்லை பெரியப்பா பையனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் வருவான். இப்படி சந்துகளில் எதையோ வேலையை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இதில் மதமோ அல்லது இனமோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இடஒதுக்கீடு ஐயா நம்ம அம்பேத்கர் ஐயா சொன்னது எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளோ, ஓபிசிக்கு இவ்வளோ, மொத்தம் நீதிமன்றம் சொன்னது 50 தாண்டக்கூடாது. நம்ம நாட்டில் மட்டும் 19 சேர்த்து ஜெயலலிதா வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் இயல்பாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். இதில் எதுவும் உள்குத்து இல்லை. 50 வருஷம் ஒரே குடும்பம் உட்காந்து ஆட்சி பண்ணியிருக்கு. இன்றைக்கி நான் ஓபிசியை காப்பாற்ற போகிறேன், பணத்தை பிடிங்கி கொடுக்க போகிறேன், யாருக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? பணக்காரங்கிட்டேருந்து ஏழைக்கு கொடுப்பேன், அதான கதை. இடஒதுக்கீடும் அப்படி தானே வந்திருக்கணும். பணக்காரனுக்கு இல்லாமல் இடஒதுக்கீடுங்கிறது ஏழைகளுக்கு தானே வந்திருக்கணும். ஏன் சாதிக்கு வந்தது? சாதியில் இருக்கிற பணக்காரங்களுக்கும் ஏன் வந்தது? அதனால தான் 50% அப்படியே விட்டுருங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், இன்னும் 76 வருஷம் ஆனாலும் இன்னும் அவங்க உயிர் தெழுந்து மேலே வரலை, நிறையா வரணும் அப்படின்னு விட்டுட்டு 10% ஏழைகள்ங்கிற கணக்கில் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் சொத்து பிரிக்கும் போது மட்டும் ஏழைகளுக்கு கொடுப்பேங்கிறீங்க, மதம் பார்க்க மாட்டேன், இனம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இடஒதுக்கீடை மட்டும் மாற்றி பண்ணுறீங்க, குலம் பார்த்து இனம் பார்த்து கொடுக்குறீங்க, பணக்காரனுக்கும் கொடுக்குறீங்க, ஏழைக்கும் கொடுக்குறீங்க. சார் ஒரு சாதாரணமான விஷயம் சார், ஒரு நாடுங்கிறது இப்படி உயரணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோட செயல்படணும். 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்குது, எனக்கும் 1 லட்ச ரூபா கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? ஏதோ ஒரு நாள் எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் 1 லட்ச ரூபா கிடைக்கும். நாம் உடனே என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைப்போம், புழக்கத்துக்குள்ளே கொண்டு வருவோம். அப்போது இது புழக்கத்துக்குள்ளே வருங்கிறது அவங்களுடைய லாஜிக். ஆனால் என்ன ஆகும்? விலைவாசி ஏறும். கரெக்டாக நம்ம எல்லாரும் ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டு ஒரு சுழற்சிக்குள்ளே வந்தோம்னா விலைவாசி ஏறும். அரிசி இன்றைக்கி 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு 1 கிலோன்னு கிடைக்குது. பாரத் அரிசி 29 ரூபாய்க்கு கிடைக்குது, ரேஷனில் இலவசமாக கிடைக்குது. அப்போ அந்த மார்க்கெட்டில் இருக்கிற அந்த 70 ரூபாய் அரிசி 100 ரூபாய் ஆகும். யார் கொண்டு போய் கொடுக்க போகிறா? நானும் நீங்களும். யார் லாபம் சம்பாதிக்க போகிறா? அந்த வர்த்தகன். வர்த்தகனில் பிரதானமாக எந்த மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க? இவ்வளோ தான் பிரச்சனை. அதுக்கு பதிலாக மோடி ஐயா கொடுத்தா மாதிரி 5 கிலோ அரிசி ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் இலவசம்ட்டிங்கன்னா இந்த விலைவாசி ஏறாது. வர்த்தகர் லாபம் சம்பாதிக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டும் நாட்டினுடைய மொத்த பணமும் போகாது. போகிறது அரசு பணம் தானே, அது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு அவன் வர்த்தகனுங்கிற காரணத்தினால விலைவாசி ஏற்றுனதுனால அவனுக்கு போய் சேருது. இது எவ்வளோ பெரிய தப்பு? இப்படியா யோசிப்பாங்க? ஸோ இதெல்லாம் தீர்க்கணும். இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஜெயலலிதா அம்மா ஒரு இந்துத்துவாதின்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லுங்கள். கிறிஸ்துவர்களுக்கு இதை பண்ணார், நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஹிந்துனா அப்படி தான் பண்ணுவான். இஸ்லாத்தவர்களுக்கு இந்த ஹஜ் பயணத்தை சரி பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா ஆஸ்திகனுக்குள்ளே அவர் ஏன் வேறுபாடு? நாஸ்திகனுக்கு எதாவது பண்ணாங்களான்னு கேளுங்க. குறிப்பாக போலி நாஸ்திகர்களுக்கு ஜெயலலிதா அம்மா ஏதாவது பண்ணாங்களான்னு கேளுங்க. பண்ணதே கிடையாது.
இவங்க எல்லாரும் போலி நாஸ்திகர்கள். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, மற்றதுக்கு சொல்லுவாங்க. போலி நாஸ்திகர்கள். ஜெயலலிதா அம்மா அதை பண்ணதில்லை. ஒரு 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 எந்த மதத்தை சார்ந்தவன், நாளைக்கு ஒரு இஸ்லாத்தவர் முதலமைச்சராக வந்தால் கூட இன்னொரு மதத்தை சார்ந்தவருக்கு தீங்கு நினைக்கணும்னு அவர் நினைக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு ஆஸ்திகர், நாஸ்திகர் இல்லை, மீன்ஸ் போலி நாஸ்திகர் இல்லை. ஸோ இப்படித்தான் செயல்படும் இந்தியா. நீங்கள் மாற்றணும்னு நினச்சா ஒன்றும் நடந்துடாது. தன்னைத்தானே கடவுள் சொல்லிக்கிற பிரதமர் மோடி அவர்கள் எதற்காக தியானம் செய்கிறார்? கடவுள்னு அவர் எங்கே சொன்னார்? இந்த அண்ணா அறிவாலயத்தில் ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. இல்லை, இது வந்து மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜி சொன்னாலும் இங்கேருந்து சொல்கிறது தானே. இதே மார்ட்டின் தானே இங்கே பணம் கொடுக்குறாரு, மம்தா பானர்ஜிக்கும் பணம் கொடுக்குறாரு. ஸோ பணம் ஒரே மாதிரி தானே போகுது, அப்போ மேட்டரும் ஒரே மாதிரி தானே வரும். இவங்களுக்கெல்லாம் அறிவில்லை. அவர் சொன்ன வார்த்தையில் மீறி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. நான் ஒரு வடையை செஞ்சுட்டு இது மெது வடைன்னு சொன்னேன்னா அது மெது வடை தான். நீங்கள் தயிரை ஊற்றிட்டு அது தயிர் வடையாக மாற்றக்கூடாது. அம்மா இறந்ததுக்கு பிறகு எனக்கு வந்து ஒரு வெறுமை வந்தது. நியாயமாக வருமா வராதா? உங்களுக்கு வருமா வராதா? எனக்கும் வரும்ல. எனக்கு இத்தனை அம்மாக்கள் இந்த நாட்டில் இருக்காங்கங்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இவங்களுக்கு எதையோ செய்யணுங்கிறதுக்காக கடவுள் என்ன அனுப்பிச்சி வச்சுருக்காரு. இதுதான் அவருடைய வாசகம். உண்மையை சொல்லட்டுமா, இது மோடிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் எனக்குமே பொருந்தும். நானும் நீங்களும் எதற்காக இந்த படைப்பில் வந்தோம், ஏன் இந்த இடத்துல வந்தோம், நம்ம எதை செய்வதற்காக ஆண்டவன் நம்மளை இங்கே அனுப்பியிருக்காங்கிறத யோசிக்க தொடங்கும் போது தான் நீங்கள் ஞானியாரத்துக்கான அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகிறீங்க. ஏதோ வந்தப்போ போன வேலை செஞ்சேன், இன்றைக்கி 800 ரூபா வந்தது, நாளைக்கு வேலை இருக்காது, இன்றைக்கி சாப்பிட்டேன் நாளைக்கு சாப்பிடல, இப்படி வாழ்கிறதுக்காக நம்மளாம் பிறந்தோம். பன்னிக்குட்டியாக நம்மளாம் மனிதன் இல்லை. அப்போ மனிதனுக்கு அந்த இறை உணர்வுங்கிறது எப்போ தெரியுமா வரும்? சந்தோஷம் யாருக்கு வேணாலும் வரும், சந்தோஷம் யாருக்கு வேணாலும் வரும், திருடனுக்கு கூட வரும். நிம்மதி நல்லவங்களுக்கு தான் வரும், படுத்தா தூக்கம் நல்லவங்களுக்கு தான் வரும். இந்த நிம்மதியை அடையும் போது தான் ரைட், எனக்கு ஆண்டவன் எதையோ செய்ய சொல்கிறான். இது ஒரு மருத்துவருக்கு வரும். ஒரு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அவர் வெளில வரும்போது இங்கே வெளியில் நிற்கிறவங்கெல்லாம் ஐயா என்னை காப்பாற்றிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த ஆளுக்கு வரும். மருத்துவன் என்ன சொல்கிறான்? நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன், ஆண்டவங்கிட்ட வேண்டுங்க, நீங்கள் நம்புகிற கடவுள்கிட்ட வேண்டுங்க. சொல்கிறானா மாட்டானா? நான் பண்ணிட்டேங்க, நீங்கள் யாரையெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, பிரியாணி செய்யுங்க எல்லாம் நல்லா ஆகிடும், அப்படியா சொல்லுவான்? சொல்ல மாட்டேன். அதைத்தான் இப்போ மோடி ஐயா என்ன பண்ணுறாரு? நான் ஒழுங்காக வேலையை செஞ்சுட்டேன், நான் போய் தியானம் பண்ணுறேன், இறைவனை வேண்டுறேன். மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு, இறைவனை வேண்டுறார். அதே மாதிரி இவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு, இந்த உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும், செய்து 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 நிறைய நல்லதுகளை செய்து கொண்டே வந்துட்டு என்னை ஆண்டவன் இதற்காகத்தான் படைத்திருக்கிறாங்கிற அந்த எண்ணம் கர்மத்தின் வார்த்தை. அந்த கர்மாவை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார். நீங்கள் உடனே அவதாரம் என்கிறார், கடவுள் என்கிறார், நான் வேணா உங்களுக்கு வேணா சிலையை வைக்கிறேன், உங்களுக்கு தயிர் வடைய வைக்கிறேன். நான் என்ன அண்ணா சமதி பக்கத்துலையா போய் தயிர் வடை வச்சுட்டு இருந்தேன்? எதை வேணாலும் பேசுகிறீங்க. உங்களுக்கு தெரியலையா, சனாதன தர்மத்தில் இது சாதாரணமான ஒரு விஷயம். சும்மா அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, யாராவது இந்த ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்களே, அவங்களோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் பிறந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அவர் சொன்னார். உடனே கதைக்கிறீங்க. ஜூன் 4க்கு பிறகு அதிமுக எப்படி இருக்கும் சார்? ஆக்சுவல் ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், நான் இது ஒரு பல விவாதத்தில் நான் சொல்லியிருக்கேன். பிஜேபி அதிமுகவை அழித்தோ திமுகவை அழித்தோ தான் தமிழ்நாட்டை ஆளணுங்கிற அவசியம் அதுக்கு இல்லை. சிவசேனா விஷயத்தில், மகாராஷ்டிரா விஷயத்தில் 2 முறை சிவசேனாவோட கூட்டணி வைத்தது. முதல் முறை வைத்த போதே அவங்க தப்பு பண்ணாங்க, ஆதரவு தரமாட்டேன்னாங்க. இவருடைய சரத்பவாருடைய ஆதரவோடு தான் அந்த ஆட்சி நடந்தது. அடுத்த முறையும் அவங்களோட கூட்டணி வச்சோம், நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. உத்தவ் தாக்கரே உட்கார்ந்தாங்க, மன்னித்தோம். ஹிந்துத்துவா மீறி போகிறாங்க, காங்கிரஸோட சேர்ந்துக்கிறாங்க, சரத்பவாரோட சேர்ந்துக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு கூட்டம் பிரிந்து வருது, நாம் அங்கே ஆட்சி அமைச்சோம். நிதிஷ்குமாரும் அதே மாதிரி தான், அவரோட தான் கூட்டணியில் இருந்தோம். அவர் கேண்டிடேட் போய் மகா கட்பந்தன் நடத்துகிறேன்ட்டு ஒரு தேர்தலை சந்தித்தார், ஜெயிச்சார். அவரால் தாக்கு பிடிக்க முடியல, திரும்பி வந்துட்டார். திரும்பி அவரை கூட்டணியில் வச்சு ஒரு தேர்தலை சந்தித்தோம், திரும்பி ஜம்ப் பண்ணி போயிட்டார். நான் இந்தி கூட்டணி கொண்டு வரேன்ட்டு ஜம்ப் பண்ணி போயிட்டார், திரும்ப வந்துட்டார். அவரை அழித்து தான் பண்ணணும்னு இருந்ததுன்னா நவீன் பட்நாயக்கை 25 வருடம் பிஜேபி ஆட்சி செய்ய விட்டுருக்குமா? தப்பு தான் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தால், ஒரு கட்சியை அழித்து தான் அந்த இடத்துல வரணும்னு நினச்சிருந்தா 25 வருடமாக நவீன் பட்நாயக் அங்கே ஆண்டிருக்க முடியுமா? அதாவது அந்த பட்நாயக் குடும்பம் அங்கே ஆண்டிருக்க முடியுமா? தப்பு பண்ணால் தடிச்சு தள்ளிட்டு போயிட மாட்டாங்க? அந்த எண்ணமே கிடையாது. அங்கே நல்லா நடந்துகிட்ருக்கு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் இங்கே பார்க்கணும், இங்கே தான் பிரச்சனை இருக்குது, அங்கே போகணும், அங்கே தான் பிரச்சனை இருக்குது. இப்படி தான் பிஜேபி வந்து சிந்திக்கும். காங்கிரஸ் சிந்தனையே வேறு.
அது பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ ஜூன் 4க்கு அப்புறம் என்ன ஆகும்? திமுகவை சார்ந்தவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். இது அண்ணாமலை ஐயா அந்த இடியோ அல்லது நீதிமன்றமோ இவர் கொடுக்கக்கூடிய தகவல்களை வைத்தோ அல்லது புகாரை வைத்தோ அல்லது அவர்களுக்கு கிடைத்த துப்பை வைத்தோ புகார்களை வைத்தோ அவங்க நடவடிக்கை எடுத்து திமுகவை தண்டிப்பதன் மூலமாகத்தான் அதை திருத்த முடியும். இல்லைனா வாய்ப்பே இல்லை. எல்லாம் 80-70 ப்ளஸ்ஸு, எல்லாம் 70 ப்ளஸ்ஸு. அவங்க போய் களி தின்னு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கே 2 ஜெனரேஷன் அந்த குடும்பத்தில் வந்துருச்சு. அவங்க ஆல்ரெடி நல்ல சுகத்தை அனுபவிச்சுட்டாங்க. இவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ திமுகவை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணோம், வேறு வழியே கிடையாது. அவங்க திருந்துற மாதிரியே தெரியல. எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புறந்தள்ளினாலே போகிறோம். திமுகவை எதிர்த்தா அதிமுக தொண்டன் அண்ணாமலை பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு மருமகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? மாமியார் ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. மாமியாரை எதிர்த்து யாராவது பேசிட்டா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவ்வளோதான். அவங்க இயல்பானவங்க. அதிமுக தொண்டர் ரொம்ப இயல்பானவங்க. ஆன்மீகத்தின் மேலே, தேசியத்தின் மேலே எல்லாத்துலேயுமே ஆர்வம் இருக்கிறவங்க. ஜூன் 4க்கு பிறகு யாருக்கெல்லாம் இடிஎம்ல அதிக நடவடிக்கை திமுகவில் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அதிமுகவில் மணி லாண்டரிங்குள்ளே அவங்க போகலை. வெளிநாட்டுகளுக்கு பணம் அனுப்பி அதை கடத்தி திருத்தி பண்ணுற வேலையை அவங்க பண்ணலை. அவங்களும் தப்பு பண்ணவங்க தான். அரசியலில் தவறு பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தவறு பண்ணாமல் இருக்கவே முடியாது. அப்போ அந்த தவறுகளை செய்த போது மணி லாண்டரிங்குள்ளே வரல. அதனால் அதிமுக தப்பிச்சிருவான். வேற இவங்க மாட்டிப்பாங்க. திமுக தான் மெயினாக. எல்லாருமே இங்கே எங்கே தெரியுமா தப்பு வந்தது? கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் இந்த மணி லாண்டரிங்கிற மேட்டர் வராமல் இருந்தது. அவர் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம், இல்லைன்னா என்ன இறந்ததுக்கப்புறம் நான் சொல்லலை, அதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த 2வது ஜெனரேஷன் ஒவ்வொருத்தரும் இந்த 12 குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா திமுகவில், அந்த 12 குறுநில மன்னர்களுடைய அடுத்த ஜெனரேஷன் வெளிநாடுக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, எல்லாம் சுற்றுதா, நிறைய தவறுகளை செய்து பழகிவிட்டாங்க. அதனால தான் பிரச்சனை வருது. ஸோ கருணாநிதி ஐயா இல்லைங்கிறது ஒரு ப்ராப்ளம். 2வது ஜெனரேஷனுக்கு எதை பற்றியும் தெரியல, அரசியல்னா என்னன்னு தெரியல. அவங்க ஜாலியாக இருந்தால் போகிறோம், இப்படி வந்தால் போகிறோம், அப்படி வந்தால் போகிறோன்ற ஒரு நிமிடையில் இருக்காங்க. சொல்கிறாரு ஜெயக்குமார், இந்த தமிழ்நாட்டில் போதை பிரச்சனை வருது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அண்ணாமலையை பார்த்து கேட்குறாரு. அவர் வீட்டில் கண்ணாடியே இல்லை? இருக்கும்ல, ஏதாவது ஒரு சின்ன கண்ணாடி கார்லையாவது இருக்கும்ல ஒரு கண்ணாடி. ஜாஃபர் சாதிக்கை பற்றி அதிமுக பேசி தான் உலகத்துக்கு தெரியுமா? ஜாஃபர் சாதிக்கை போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை பேசினாரா? ஜனவரி 26ஆம் தேதியே பேசினார. இவர் யார், இவருக்கு எதுக்கு இந்த பட்டம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னும் போதையை அதிமுக கட்டுப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. அதிமுக அரசு நடக்கும்போது போலீஸுக்கு சுதந்திரம் இருக்கும். அதனால் பெரிய தப்புக்கள் நடக்காது. திமுகவில் இருக்கும்போது போலீஸ் சுதந்திரமே இருக்காது. அதனால் பெரிய தப்புக்கள் நடக்கும். இதுதான் வித்தியாசம். அப்போ அதை கொண்டு வந்தது அண்ணாமலை தானே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு தெரியாதா? பொன்முடி ஐயா கிட்ட 9,000 கோடி சொத்து இருக்குது, டிஆர் பாலு ஐயா கிட்ட 10,000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது, அல்லது ஜெகத்ரட்சகன் ஐயா கிட்ட 60,000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நீங்களா சொன்னீங்க உலகத்துக்கு? பங்காளிகளாக உட்காந்துட்டு கூட்டுக்களவாணி வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க. எடப்பாடி ஐயா மேனா அந்த விஷயத்தில் நான் தனியாக சொல்வேன். அவருக்கு அந்த திமுகவோட ஒன்றி அந்த வேலையெல்லாம் அவர் பண்ணது கிடையாது. ஓபிஎஸ் கூட இங்கேயும் அங்கேயும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் பேசுவார். பராசக்தி படத்தை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்லாம் பேசுவார். ஆனால் இவர் அந்த வேலையை பண்ணவே மாட்டார். ஆனால் மற்றவங்களுடைய நிலைமை என்ன? அதிமுகவில் இவங்களாம் வாய் மூடிட்டு தானே இருந்தாங்க. வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் நேற்றுக்கு பேட்டி கொடுக்குறாரு. போதையை பற்றி பேச வேண்டியதானே, ஏன் ஜெயலலிதா அம்மாவை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு. இன்னும் இவர் போய் போதையை பற்றி பேசினா மாதிரி இல்லையா? வெள்ளையாக ஒரு பவுடர் வந்தால் கூட அது உப்புன்னு சொல்லி தூக்கி போடுற கேஸில் தானே இருக்காங்க. மோந்து பார்க்குறது கூட பழக்கம் இல்லையா? ஸோ இது நடந்துட்டுருக்கிறதுங்கிறது 2026 கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் எப்படி வந்தாலும் 39-0 வந்தாலும் 25-15 வந்தாலும் அல்லது 20-10-10 வந்தாலும் 2026 அதிமுக திமுக பிஜேபிங்கிற அந்த முக்கோணம் இருக்கும். இங்கேருந்தாங்க அங்கேருந்து இங்கே நிறைய பேர் வரலாம். தலைவர்கள் மாறுறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வராது. தொண்டன் தான் வாக்கு அளிக்க போகிறான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைவர் வரும்போது அவரோட ஒரு 500 பேரை கூப்பிட்டு வருவார். ஒழுங்காக பணப்பட்டுவாடை பண்ணலைன்னா அந்த 500 பேரும் ஊற்றி மூடிப்பான். அதானே ஒரே பாட்டியை வச்சு 2 பேரும் விளம்பரம் கொடுத்தாங்களே, அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் தொண்டர்கள் விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். அடுத்த 2 வருட அரசியலை அண்ணாமலை ஐயா எடுத்துகிட்டு போகிற விதத்தில் அது நடக்கும். நீங்கள்
ஜெயலலிதா அம்மாவை நான் ஹிந்துத்துவவாதி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நியாயமான ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். அவங்க எல்லா மதத்துக்கும் பொதுவானவங்க. இதில் நம்ம ஜெயிலேருந்து ஷாப்பிங் போன அம்மா வேறு, அவங்க இன்னும் ஜெயலலிதா அம்மாவை பற்றி பயங்கரமாக தெரிஞ்ச மாதிரி இவங்களோட உட்கார்ந்தவங்க. ஜெயலலிதா அம்மாவோட ரேஞ்ச் என்ன தெரியுமா? உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன், உங்களுக்கு அறிவு இல்லைன்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் ஏற்றுக்கிடலைன்னா அப்படியே விட்டு வேறு வேலையை பார்ப்பாங்க. உங்களோட உட்காந்து கலந்து அழைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. வேறு யாரும் இல்லை, வாங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு உங்களோட பேச மாட்டாங்க. தனியாக ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன தான் அவங்க வீட்டிலையே இருந்தாலும் இவங்களுக்கும் அவங்களுக்குமான சம்பாஷணைங்கிறது கடந்த 10 வருடத்தில், கடைசி 10 வருடத்தில் பெரிய அளவில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. கேவலப்படுத்தி கோர்ட்டில் கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அசிங்கமான வேலையை பண்ணிவிட்டு, அந்த அம்மா சொன்னாங்களா நான் லஞ்சம் வாங்குவேன், நான் எனக்கு இவ்வளோ பெரிய சுகபோகம் வேணும்னு சொன்னாங்களா? சொல்லியிருந்தா அவங்களால இங்கிலீஷ் படத்துலேயே நடித்து சம்பாதிச்சிருக்க முடியாது, ஹிந்தி படத்தில் நடித்து சம்பாதிச்சிருக்க முடியாது. பணம் தான் முக்கியம்னு ஜெயலலிதா அம்மா நினச்சிருந்தா கூடவே இருந்து நாசப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டு கேவலப்படுத்திட்டு சாக்கடிச்சிட்டு இன்றைக்கி என்னவோ பெருசாக பேசுகிறீங்க, அவங்க பொது நலவாதின்றீங்க. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னாங்களே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போது? நீங்கள் சனாதனவாதி தானே? முத்துராமலிங்க ஐயா தேவர்கிட்ட தானே போய் நிற்கிறீங்க, வள்ளலாரை தானே கும்பிடுறீங்க, நல்ல மானமுள்ள ரோஷமுள்ள சாதியை தேர்ந்தவங்க தானே நீங்கள். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜெயலலிதா அம்மா இருந்தால் அப்படியே பண்ணியிருப்பாங்க, தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. அவங்க அரசியலே வேற. இது எல்லாமே எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. நாம் மாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போகிறோம். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும், மத்திய அரசு அமையும், நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கும், அவ்வளோதான். 7ஆம் கட்ட தேர்தல் பிஜேபி எத்தனை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? மம்தா பானர்ஜி எத்தனை தொகுதி வெல்லுவாங்க? இதில் மேற்கு வங்காளத்தில் அவங்க மீண்டும் அவங்க குடி பறக்குமா? மமதா மேடம்க்கு நல்ல செய்தி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 58 தொகுதியில் நடக்குது. அதில் உத்தரப்பிரதேசில் 13 தொகுதி. 13 தொகுதியில் பிஜேபியும் பிஎஸ்பியும் தான் அப்னாதல், 3மே ஒரே கூட்டணி. அப்போது அந்த தேர்தலில் இப்போ அதாவது நான் சொல்கிறது பிஎஸ்பி இப்போ கூட்டணியில் இருக்குது, அப்னாதல் அப்போவே கூட்டணியில் இருந்தது பிஜேபி. இந்த இது தான் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸுக்கு அதில் வேலையே இல்லை. பஞ்சாபில் அதே மாதிரி ஒரு 13 சீட்டுக்கு வருது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஜெயித்த ஒரு 6 தொகுதி இருக்குது. 6 தொகுதி இருக்குது. அந்த 6 தொகுதியில் அவங்க மீண்டும் வெற்றி பெறுவதற்கு பஞ்சாபில் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆப் அவங்கள எந்த விதத்துலையும் மதிக்கலை. 2 தொகுதியை கொடுத்துட்டு விட்டுருச்சு. ஸோ பெருசாக மதிக்கலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. இன்றைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. பீகாரில் ஒரு 8 சீட்டு, அதில் கிட்டத்தட்ட 5 சீட்டு ஏற்கனவே பிஜேபி வெற்றி பெற்றது, 2 சீட்டோ 3 சீட்டோ ஜேடியு, அதாவது ஜனதாதள், நம்ம நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சி வெற்றி பெற்றது. இந்த வெற்றிங்கிறல்ல, அது ஏதோ திருமாவளவன் ஐயா ராத்திரி 3 மணிக்கு 3000 வாக்கு வாங்கி வெற்றி பெற்றார் பாருங்க, அந்த கதை இல்லை. 2 லட்சம் வாக்கு, 3 லட்சம் வாக்கு, 1 லட்சம் வாக்குன்னு 50% வாக்குன்னு அடித்து தள்ளி வெற்றி பெற்றது. சும்மா ஏதோ கூட்டத்தில் 4 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்த கதை இல்லை. அதே மாதிரியே வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 9 சீட்டு. அந்த 9 சீட்டுமே மமதா அவர்கள் வெற்றி பெற்ற சீட்டு தான். இப்போ தேர்தல் நடக்குது இல்லையா, அது 9 சீட்டுமே மமதா அவர்கள் வெற்றி பெற்ற சீட்டு தான். சண்டிகரில் 1, அது ஏற்கனவே பிஜேபி வெற்றி பெற்றது. ஹிமாச்சல் பிரதேசில் 4ம் பிஜேபி வெற்றி பெற்றது. இப்போ காங்கிரஸ் கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்க கருத்து சொல்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே ரீட்டைன் ஆகும். ஒடிசாவில் கிட்டத்தட்ட 2 சீட்டு பிஜேபி, 4ஓ 6ஓ பிஜேடி ஜெயிச்ச தொகுதி. ஜார்க்கண்டில் 1 பிஜேபி, 2 பிஜேபி, 1 ஜேஎம்எம் வெற்றி பெற்ற தொகுதிகள். இப்போ நான் சொன்ன இந்த 58 தொகுதிகளினுடைய கான்செப்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மமதா இந்த 9 சீட்டையும் ஜெயிச்சாகணும். அவங்களுக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா, 18 இருந்தது இல்லையா பிஜேபி, அது குறைஞ்சது இப்போ 24க்கு போகும்னு பொதுவாகவே கருத்து இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஸோ தன்னுடைய சீட்டை தக்க வச்சுக்க வேண்டிய அவசியம் மமதாவுக்கு இருக்குது. மமதாவை பொறுத்த வரைக்கும் அது சந்தேஷ்காலியாக இருக்கட்டும், அல்லது அங்கே கிடைத்த நிறைய பணம், கட்டுக்கட்டாக கிடைத்த பணமாக இருக்கட்டும், அல்லது இந்த மொய்வா மோத்ராவுடைய அந்த விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே காங்கிரஸோட இணக்கமில்லாத ஒரு இந்தி கூட்டணியில் இருக்கிறது. அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நானும் நீங்களும் ஒரே ரூமில் தங்கிப்போம், நீங்கள் இப்படி படுக்கணும், நான் அப்படி படுக்கணுங்கிற மாதிரி ஒரு கூட்டணி. அது எதிர்வினை ஆற்றப்போகுது.
ஏன்னா அபிரஞ்சன் சௌதரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவர், ஒரே தொகுதியில் ரொம்ப வருடங்களாக வெற்றி பெற்று கொண்டிருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர். தப்பாக பேசுவார், அது வேறு விஷயம், அது அவங்களுடைய அரசியல். ஆனால் இணக்கம் இல்லை. ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் 2 பிரச்சனையை மோடி ஐயா கிளப்பி விட்டுருக்காரு. அது என்னன்னு சொன்னால், ஐயா இந்த பர்டிகுலர் அதிகாரி சொல்கிறத வச்சு நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால், யார் வந்தாலும் இந்த அதிகாரியை பார்த்து தான் தகவல் வாங்கிட்டு போக முடியும்னு சொன்னேன். இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு சசிகலா அம்மாவை தான் பார்க்க முடியும், அவங்க அனுப்புவாங்க, இவங்க கொடுப்பாங்க. இந்த போஸ்ட்மேன் வேலைக்கு இவங்களை ஒரு பெரிய தலைவின்னு நம்ம சொல்லிட்டு உட்காண்டிருந்த மாதிரி அந்த பாண்டியனுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர் நல்லவரா கெட்டவராங்கிற விவாதத்துக்குள்ளே பிஜேபி போகலை. ஆனால் அவர் தான் முடிவெடுப்பாருன்னா அந்த ஆணை அந்த இது எப்படி வந்தது? கூட இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? இப்போ நீங்கள் அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கீங்க, புதுசாக நான் உள்ளே வர்றேன், உங்கள் அண்ணன் எதை நான் என்ன சொல்கிறேனோ அதையே உங்கள் அண்ணன் சொல்கிறாரு, சலசலப்பு வருமா வராதா? ஏன் வரல, எதனால் அந்த பிரச்சனை அப்படிங்கிறத கிளப்பி விடுறாரு. 2வது என்ன சொல்கிறாரு, ஒருவேளை உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பாக இருந்தால் அதை சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் யாராவது நினைக்கிறோம். அதனால தான் இத்தனை வருடம் அந்த ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு அரசியல் பண்ணி நாம் அங்கே ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு வெறித்தனத்தோடு இறங்கலை. நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். உடனே இங்கே என்ன விவாதம்? ஒருத்தரை உடல்நிலை கேவலமாக பேச முடியுமா அப்படின்னு ஒரு விவாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. எம்ஜிஆர் புரூக்லினில் இருந்தபோது கருணாநிதி ஐயா தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்? எனக்கு ஓட்டு போடுங்க, எம்ஜிஆர் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை, அப்படி வந்தால் நான் இந்த பதவியை அவருக்கு விட்டு கொடுத்துட்றேன் சொன்னாரா இல்லையா தேர்தலில்? அதே மாதிரி தமிழன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ தமிழ்நாட்டுக்காரங்களை காட்டி கொடுக்குறீங்களா? நீங்கள் இந்தியானா எல்லாம் பொது தானே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க திமுகலேருந்து. எம்ஜிஆரை மலையாளின்னு சொன்னது யார்? எம்ஜிஆரை மலையாளின்னு யார் சொல்லி உங்களுக்கு தெரியும்? திமுக சொல்லி தானே தெரியும். திமுகனா கருணாநிதியை சொல்லி தானே தெரியும். இல்லைனா அவர் மலையாளிங்கிறத பற்றி நான் ஏன் கவலைப்படுறேன்? அவர் கண்டியில் பிறந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ நல்ல இதில் பிறந்திருக்கார், அவ்வளோதானே. என்ன மாதிரி உங்களை மாதிரி அவர் மாதிரி யாருமே இங்கே பிறக்கணும்னு நினச்சி வரலைங்கிற அந்த பிரச்சனைக்குள்ளே வரேன். மலையாளின்னு அப்போ சொன்னது யார்? இவங்க. ஸோ 40 வருஷமாக இவங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பண்ண தவிர இன்றைக்கி வேற ஒருத்தர் பண்ணால் அதை சுட்டி காட்டுறாங்க, வேறு நோக்கத்தோடு பண்ணால் சுட்டி காட்டுறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒடிசாவில் நான் சட்டசபையிலேயே ஆட்சியை பிடிப்பேங்கிற ஒரு எண்ணம் பிஜேபிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி மற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது பீகாரை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி உத்தரப்பிரதேசை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், 350 அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்காது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மார்க்கெட் சொல்லுது, எல்லாருமே சொல்கிறோம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.